ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். நமக்கு இஷ்டம் விருப்பம் இருக்கும் இடத்தில் சில ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கும். அவை ஒத்துக்கொண்டு போனால்தான் அந்த உறவுகள் நீடித்து நிற்கும். உபயோகமில்லாத சம்பதை, மன நிம்மதி இல்லாத சுகம், மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள் நமக்கு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பா. நீ எவ்வளவு நல்லவனானாலும் உன்னை எதுக்கு தூரம் வைக்கின்றார்கள் என்றால் நீ அவர்களுடைய இடத்துக்கு சரியில்லை என்ற அர்த்தம். அதற்காகத்தான் உன்னை விட்டு விட்டார்கள். வேலைக்காவாதவர்களை சேர்த்து கொண்டால் என்றால் அதுதான் அவர்களுடைய இடம். புரிந்து கொண்டால் வேதனை அடைவதை விட்டுவிட்டு நன்கு வாழ்வது ட்ரை பண்ணு. உன்னை தேடி அவர்களே வருவார்கள். இது உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்தில் ஒண்டியாகவே வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் பணத்தினுடைய மதிப்பு, மனிதர்களுடைய மதிப்பு, நேரத்தினுடைய மதிப்பு, வாழ்க்கையில் எது விட்டுவிட்டோம் என்ற சில உயர்ந்த மதிப்புகள் எல்லாம் கற்றுத்தரும். உயிர் இறந்த பிறகு ஒரு கோழிக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற மதிப்பு கூட மனிதனுக்கு இல்லை. அதுதான் மனித வாழ்க்கை. தெரிந்து கொள் நண்பா. தாய் செய்யும் தம் சமையலில் தவறை கண்டுபிடிக்க கூடாது. எதற்காக தெரியுமா? சிலருக்கு தாயே இல்லை, சிலருக்கு சாப்பிட ஆகாரமே இல்லை. எத்தனை தலைமுறை வரைக்கும் பணம் சம்பாதித்தாலும் முதலில் நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா பெயர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். மூன்றாவது தலைமுறைக்கு உன்னுடைய பேரே நினைவில்லாத, ஞாபகம் இல்லாதவர்களுக்கு நீ எவ்வளவு சம்பாதித்து கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். நம்ம பிள்ளைகளுக்கு தாத்தா முத்தாத்தைகளுடைய பேர் தெரிவிக்க வேண்டும். இல்லைன்னா நீ பாடுபட்டு சம்பாதித்த விலை மதிக்க முடியாத சம்பதை, சொத்துக்களுக்கு ஒரு மதிப்பே மரியாதையே இருக்காது. ஒருவர் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்க வேண்டும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப விவேகமாக சொல்ல வேண்டும். பிரசாந்தமாக பொறுமையாக யோசனை செய்ய வேண்டும். பிறகு நல்ல நிர்ணயங்கள் கையாள வேண்டும். இதை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானவை, அவசரம் கூட. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இது உண்மை.